ஏண்டி உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா அந்த கொலைகார பையன் பணத்தை நம்ம வீட்டுல வச்சு பாத்துட்டு இருப்ப. உன்னை அடிச்சே கொண்டாடி. எந்திரி எந்திரி. கொலைகார பையன் மனசுல நினைச்சிருக்க கொல்ல போறேன் பாரு. ஏய் புள்ளியாடி வளர்த்து வச்சிருக்க, புள்ளியாடி வளர்த்து வச்சிருக்க. தெருத்துல சிறுக்கி குத்தி கொன்னு விடுவோம் பாத்துக்க. ஏய் இவனை மறந்து தொலை. இல்ல உசுரோட தீய வச்சு கொளுத்தி விடுவேன். ஜாக்கிரதை. ஏண்டி இப்படி வீணா அடிபட்டு சாகுற பாவி மகளே? ஏண்டி உங்க அப்பனை கொன்ன கொலைக்கார பயல இன்னும் அடி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? பாதகத்தி, நீயும் மத்தவங்கள மாதிரி மாமனை வெறும் கொலைகாரனதே பாக்குறியா? அத அப்படி ஆக்குனது யாருன்னு பாத்தியா? நான் தான் அதுக்கு காரணம். எனக்காக தாமா மாமா சொந்த தொழில விட்டுருச்சு. மாமா நினைச்சிருந்தா எப்படியோ இருந்திருக்கலாம். மாமா இன்னைக்கு இந்த கதையில இருக்கிறதுக்கு நான் தான்மா காரணம். எப்படிமா நான் மாமனை மறந்துட்டு வேற ஒருத்தனை மாமா கொலைகாரன்னு அருவ சொன்னாலும் மனசு கேட்க மாட்டேங்குதேம்மா. ஐயா இதை நான் ஏத்துக்காட்டியும் ஒரு பொம்பளையா இதை நான் ஏத்துக்கிறேன். நீ எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? இப்படி இருக்க எல்லாம் உன் தலையெழுத்தா? நம்மளுக்கு இதெல்லாம் கெட்ட நேரம். போனதெல்லாம் போட்டும், ஏதேதோ நடந்து போச்சு. விட்டுரு, எல்லாத்தையும் மறந்துறியா? என்னடா எதா மறக்க சொல்ற? எதை மறக்க சொல்ற? எதா மறக்க சொல்லிருக்கீங்க? அண்ணன் மலைசாமி, அண்ணன் மய சத்தியவன் இவங்க செத்து துரோகத்தை மறக்க சொல்றியா? இல்ல மலையாளக்காரன் தானே தாய்மாமே அந்த அடிச்சத்தானே அதை மறக்க சொல்றியா? எப்பா பழைய பகையெல்லாம் மறந்துரு. ஐயா வல்லரசு தங்கச்சி பொழப்ப நினைச்சு பாரியா. செய்யக்கூடின்னு ஒன்னே தாயார் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க. நீங்க மனசு மாறுவீங்க, கடவுள் கண்ணை துறப்பாருங்கிற நம்பிக்கையில தான் நடப்படமா உசுரை கையில புடிச்சுக்கிட்டு கிடக்கேன்பா இந்த ஆத்தா. இந்த சென்மல்ல ஆத்தா இன்னும் இத்தனை சின்ன எடுத்தாலும் இந்த ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேராது. ஒண்ணு சேர்த்தலான்னு நீயும் அவ்வளவு திட்டம் போட்டீங்கன்னு வைய, அவங்களோட சேர்த்து உங்களையும் உயிரோட கொளுத்திடும். பரோல்ல வருவேன் வந்ததும் வைரச்சாலைக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம். என்ன பேச்சு பேசுறேன்? இங்க பாரு, கல்யாணம் முடிச்ச கையோட ஒன்னே மணித்த முத கருமாதி அதையும் சேர்த்து இப்பயோ சொல்லி விடுறான். கேட்டீங்கள சந்தோஷமாப்பா? யோ வக்கீலு, சீக்கிரம் பரோல் எடுக்க ஏற்பாடு பண்ணு. எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, பரோல் கிடைச்சிரு. ஆனா பணம் தான் பாப்பத்தல. ஆத்தா பேர்ல இருக்க வீடை வித்துரு. ஏய்யா உங்க அப்பா ஆசை ஆசையா கட்டின வீடு அது. ஆமா, மலையாளக்காரன் மாமனே போய் சேர்த்துட்டாரு. உனக்கு ஆனத்துக்கு வீடு வாசா இல்லை காளி பேலை, பிக்காளி பேலை, வெறும் பேலை, பொறிக்கு பேலை. உனக்கு எதுக்குடா வீடு? உனக்கு தான் கவர்மெண்ட் போலீஸ் காவலோட இத்தனை பெரிய பங்களா கட்டி கொடுத்துருக்காங்கல்ல. ஏன்டா சல்லி பேலை, அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் வீடு வேணாமா? வெறும் பேலை. ஏ வக்கீலே, நீ இவன் மேல 4-5 பொய் கேஸை போட்டு வெளியே வர முடியாதபடிக்கு ஏற்பாடு பண்ணு. இவன் வெளியே வந்தான்னு வச்சுக்க, கழுவாத கக்குச்சு மாதிரி ஊரவே நாரடிச்சு போடுவான் பாத்துக்க. இவனை விடக்கூடாதுப்பா. நம்ம செலவுல ஒரு கயிறு வாங்கி கொடுத்து இவனை தூக்குல தொங்க விட்டுறணும்யா. அதான் நாட்டுக்கு நல்லது. வெளியே இருந்தாலே விளங்க விட மாட்டான், உள்ள வேற வச்சு ஏத்தி விட்டு என்ன ஆக போதோ. மாப்பிள்ள நம்ம நெஞ்சில கிடக்குற அங்க அமர்த்தப்படாதா, அப்படியே இருக்கணும் பாத்துக்க. சொத்து விற்கிறதுக்கு நீங்கள் பத்திரம் எழுதி கொடுத்துருங்களாம்மா? ஆமாங்க ஐயா. வைரச்சலை யாருங்க? சார் இவங்க தான் சார். வணக்கம். உங்கள் அம்மா பேரில் இருக்க சொத்தை விற்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமாமா? சம்மதங்க ஐயா. இதில் ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. இந்தம்மா. அட பாவி மனுஷா, சண்டை அலைஞ்சு நாங்க குடியிருந்த வீட்டையும் விற்க வச்சுட்டியே. ஏன் பெரிய உனக்கு சந்தோஷமா? எங்க பெரிய பெண் காலம் அரைமா சேர்த்து கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை இன்னைக்கு அடிமாட்டு ரேட்டுக்கு வித்துட்டு வந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் யாரு?
நீ ஒண்ணு பெத்து வச்சிருக்கே 7.5 அதான் விளங்காதவ. அட வீடு போனா போயிட்டு போதுற, அத பத்தி கவலை இல்ல. வெளியே வந்த உடனே இந்த பொண்ணு அந்த போது பயலுக்கு கட்டி கொடுக்கணும்னு சொன்னானே, அத நினைச்சா தாண்டா அடி வயித்துல புளிய கரைக்குது. இப்ப புளிய கரைச்சி என்ன செய்யறது? அவன் வகுத்துல இருக்கும் போதே கரைச்சு விட்டு இருந்தேன்னா இந்த வைரச்சல வாழ்க்கையாவது நிம்மதியா இருந்திருக்கும். இருந்தாலும் நாம ஒரு தடுப்பு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். நீ என்ன செய்யற? மாமனை ஸ்ட்ரைட்டா மீட் பண்ணி ஒரு சமாதான நடவடிக்கைக்கு ஏற்பாடு பண்ணேன். அண்ணே மாமா என்ன எப்ப பார்த்தாலும் கோமா எரிஞ்சு விழுகுது. என்னம்மா நீ புரியாத புள்ளியா இருக்க? ஆக்குன சோறும் ஆம்பளைய கோமும் எம்பிட்டு நேரத்துக்குங்கிற? நீ மட்டும் அவனை மீட் பண்ணி பேசு, அதுக்கப்புறம் தெரியும் அண்ணனோட பெருமைய. மாமா ஒரு விஷயம் பேசணும் மாமா. மாமா எங்க அண்ணன் வெளியே வந்ததும் எனக்கும் போஸுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கு. எங்க அண்ணன் வெளியே வரதுக்கு முன்னாடி நீ என் கழுத்துல தாலியை கட்டிட்டா ஏய், அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுரி மாமா. ஏய், உங்க அண்ணன் வெளில வந்தா உங்க வீட்டுல கல்யாணம் நடக்காதுரி, கருமாதி தான் நடக்கா. தாலி கட்ட அந்த போஸும் இருக்க மாட்டான், அதை பார்க்க உங்க அண்ணனும் உசுரோட இருக்க மாட்டான். வீண் கனவு காணாத, போய் தொலை. அடிய சைக்கொடி, அடுப்ப கவனி, எங்க பாத்துட்டு இருக்கவ? அதா புதுசா தங்கச்சி பொண்ணு பார்க்க மாப்பிள்ளைட்டுக்காரன் வராங்க. சாப்பிட காப்பி தண்ணி ஏதாச்சும் செஞ்சு வை. அப்படியே வீடு வாசலையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வை, குப்பையும் குளமா கிடக்கு.